இவன் கபருக்கு நரகத்துடைய ஆடைகளை உடுப்பாட்டுங்கள். சகோதரர்களே, நரகத்துடைய ஆடை எது? நரகத்துடைய ஆடை எது? சூரத்து இப்ராஹிமில் அல்லாஹ் சொல்கிறான், சராபீலுஹும் மின் கத்ரான். நரகவாசிக்கு அல்லாஹ் உடுப்பாட்டும் ஆடை எது தெரியுமா? தார். நம்ம ரோட்டுக்கு ஊற்றுவோமே தார், அதைத்தான் அல்லாஹ் ஆடையாக உடுப்பாட்டுவார். தாங்க முடியுமா சகோதரர்களே? ஒரு சூடு பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் நம்மால் தாங்க முடியுமா? எப்படி தாங்க போறோம் நாம்? எப்படி தாங்கலாம் அந்த தாரை? நரக ஆடையை கபருக்குள் உடுப்பாட்டினால் எப்படி இருக்கும் சகோதரர்களே? அது மாத்திரமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவனுக்கு பக்கத்தில் அல்லாஹ் ஒரு மலக்கை உருவாக்குவான். ஒரு மலக்கு. அவர் எப்படியான மலக்குண்டா, அவருக்கு கண்ணும் பார்க்க முடியாது, காதும் கேட்க முடியாது. கண் பார்க்காது குருடு, காது கேட்காது செவிடு. அந்த மலக்குடைய கையில் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பிரம்மாண்டமான சுத்தியல் இருக்குமாம். அந்த சுத்தியலால் அந்த மலக்கு என்ன செய்வார்? இந்த நரகவாதிக்கு, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்த பாவிக்கு அந்த சுத்தியலால் ஓங்கி அடிப்பார். அது எவ்வளவு பயங்கரமான அடி என்றா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லவ் குரிப பிஹல் ஜிபால் லஸாரத் துராபன். அந்த அடியை ஒரு மலைக்கு அடித்தால் அந்த மலை மண்ணாக மாறிவிடும். கத்துவானாம் இவன், ஓஹோ என்று கத்துவானாம். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவன் கத்தக்கூடிய சத்தத்தை உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களும் கேட்குமாம், மனிதர்களையும் ஜின்களையும் தவிர. நமக்கு மட்டும்தான் கேட்க முடியாது சகோதரர்களே. முஸ்லிமில் வருகிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லௌலா ததாஃபனு லௌலா ததாஃபனு, நீங்கள் ஜனாசாக்களை அடக்க மாட்டீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். நீங்க யாராவது மௌத்தானா ஜனாசாவை அடக்க மாட்டீங்கன்னு எனக்கு பயமா இருக்குது. இந்த பயம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றால் லதஅவுத்துல்லாஹ், நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன், அய்யுஸ்மிஅகும் மின் அதாபில் கபர், கபருடைய வேதனையை உங்களுக்கு கேட்க செய்யுமாறு நான் அல்லாஹ்விடம் துஆ செய்வேன். ஆனால் கபருடைய வேதனை உங்களுக்கு கேட்டால் மையத்தை தூக்கி வீசிட்டு ஓடிடுவீங்க. ஜனாசாவை யாரும் அடக்க மாட்டான், அவ்வளோ பயங்கரம். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, திருமிதியில் வருகிறது, கபரிஸ்தானிடம் போய் நின்றால் அழுவார்களாம். ஹத்தா துபல்ல லிஹ்யதுஹு, அழுது தாடி நலைந்து விடும். அழுது தாடி நலைந்து விடும். கொஞ்சம் கேட்போம் சகோதரர்களே, கொஞ்சம் சிந்திப்போம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவோம். ஒரு நாளாவது நம்முடைய கபரை நினைச்சு நாம் அழுதிருப்போமா? எத்தனை தரம் நாம் அழுதிருக்கிறோம்? நம்முடைய சகோதரர்கள் எத்தனையோ பேர், நம்முடைய சகோதரிகள், கணவன்மார் ஜுமாவுக்கு வந்திருக்கிறார், மனைவிமார் நகையோடு பேங்க்ல போய் நிற்கிறார். இஸ்லாமிய ஊர்களில் நடக்கக்கூடிய ஆகப்பெரிய அநியாயம் இது. கபரை பற்றிய பயம் இருந்தால் சகோதரர்களே, வட்டி கெடுப்பதற்கு பேங்குக்கு போவாங்களா? வட்டி கெடுக்கிறதுக்கு, லீசிங் எடுக்கிறதுக்கு, வாகனம் எடுக்கிறதுக்கு போவானா? யோசிச்சு பாருங்க. சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிரிக்கிறீங்களா? நீங்க சிரிக்கிறீங்களா? விளையாடுறீங்களா? லவ் தஅலமூன மா அலம், நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால். நான் கபரை கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரகத்தை கண்ணால் கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் நரக வேதனைகளை கண்ணால் கண்டவன். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் கண்டதை எல்லாம் நீங்கள் கண்டால் லவஹித்தும் கலீலா, குறைவாக சிரிப்பீர்கள், வலபகைத்தும் கதீரா, அதிகமாக அழுவீர்கள்.